எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்கு இல்லையா? இது விஜய் எப்படி இந்த டைட்டில் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. ஏன்னா ஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வடமொழி சொல் அப்படிங்கிறது தான் கருதப்படுது. இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்னும்போது, ஜனம்னா மக்கள். மக்களின் நாயகன். இப்போ மக்களின் நாயகன் அப்படின்னு மக்கள் நாயகன் வச்சு நம்ம ஊர்ல ராமராஜன் பேரா வந்துரும். ஏன்னா ராமராஜனுக்கு தான் மக்கள் நாயகன். அப்போ அது டைட்டில் வச்சாகணும் அப்படின்னும்போது, ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. விஜய் படத்தோட டைட்டிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. எல்லாரும் நாளைய தீர்ப்பு தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல மக்களுக்கும் கேட்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் வச்சது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், பொதுவாலாம் அந்த போஸ்டருக்கு வந்து ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏதாவது வித்தியாசமான ஒரு லுக்கு, ஆங்கிள் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யோசிப்பாங்க. இது வினோத்தோட ஐடியாவா இல்லை அந்த டீமோட ஒட்டுமொத்த ஐடியாவா என்னங்கிறது தெரியல. நெய்வேலியில் மாஸ்டர் படத்தோடைய அந்த அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் ஏறி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக போட்டுட்டு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஒன்று போடும்போது மேட்ரு ஈஸியாக கன்வே ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இவர் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னும்போது அந்த அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்காகவே வந்து நான் ஆணையிட்டால் அந்த எம்ஜிஆர் வந்து அந்த சவுக்கால் அடிக்கிற மாதிரியே அந்த சவுக்கு எடுத்துகிட்டு செகண்ட் லுக் வெளியிட்டது. என்னுடைய அடுத்த டார்கெட்டு எம்ஜிஆர் பாணியில் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது அரசியல் படம் கிடையாது, இது ஒரு கமர்ஷியல் படம்னு சொன்னாங்க. ஆனால் படத்தோட டைட்டில்லையும் போஸ்டர்லேயுமே வந்து முழு அரசியலையும் பேசிட்டாங்க.